ஸோ அல் குர்ஆன் நிறையவே மறுக்குதுங்க. எதை பற்றி என்றால், இப்போது இருக்கக்கூடிய மாடர்ன் வழிகெட்ட சித்தாந்தங்களை மறுக்கக்கூடியதாக அல் குர்ஆன் இருக்கிறது. செக்யுலரிசம் ஆகட்டும், லிபரலிசம் ஆகட்டும், எக்ஸ்ட்ரீமான ஃபெமினிசம் ஆகட்டும், மெட்டீரியலிசம் ஆகட்டும், ஏத்திசம் ஆகட்டும், எவல்யூஷனிசம் ஆகட்டும், ஹியூமனிசம் ஆகட்டும், இந்த எல்ஜிபிடிக்யூ பிரச்சனைகள் ஆகட்டும், இது எல்லாத்தையும் மறுக்குது. ஸோ குர்ஆனுடைய வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், நான் மனிதர்களும் ஜின்னையும் என்னை வணங்குவதற்காக என்று வேறு எதுக்கும் படைக்கல நல்லா சொல்கிறான். சூரத்து தாரியாத்தில் 56வது வசனத்தில். இது செக்யுலரிசமை மறுக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்குது. ஸோ மனித வாழ்க்கையின் நோக்கம் உலகம் மட்டும் அல்லங்க, அல்லாஹுவை தொழுவது, அல்லாஹுவை வணங்குறது, இது எல்லாமே இருக்குது. ஸோ மதமற்ற கருத்துக்களை இது முறிக்கக்கூடியதாக இருக்குது, இந்த சித்தாந்தங்களை, இந்த செக்யுலரிசம் போன்ற விஷயங்களை. மேலும் லிபரலிசம், இது ஹிடோனிசம், எக்ஸ்ட்ரீமான ஃபெமினிசம் ஆகட்டும், மாரல் ரிலேட்டிவிசம் என்று சொல்லுவாங்க. உங்களுடைய மன இச்சைகளை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்லக்கூடிய இதற்கு அல்லாஹ் மறுப்பாக சொல்கிறான். அஃபரைத மன் இத்தஹத இலாஹு ஹவாஹு என்று சொல்கிறான் சூரத்துல் ஜாசியாவுடைய 23வது ஆயத்தில். ஸோ உண்மை என்பது, ஹக் என்பது வெறும் ஆசைகள், இச்சைகள் அடிப்படையில் கிடையாது. மாறாக உண்மை என்பது அல்லாஹ்வுடைய வஹி, இறை செய்தி தான் உண்மை. அடுத்து ஏத்திசம் ஆகட்டும், அதாவது நாத்திகவாதம் பேசக்கூடியவங்களாகட்டும், அவங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனில் மறுப்பு சொல்கிறான். அம் ஹுலிகு மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன் என்று சொல்கிறான் சூரத்து தூரில் 35வது வசனம். இது ஏத்திசம், நேச்சுரலிசம், டார்வினிசம் பேசக்கூடிய மக்களுக்கு ஒரு முக்கிய மறுப்பாக. மஜ்மு ஃபத்தாவா தொகுப்புகள், படைப்பு என்பது ஒருபோதும் சுயமாக உருவானது கிடையாது. அதற்கு ஒரு படைப்பாளி இருக்கிறான், அவன் அல்லாஹ் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய விஷயமாக இந்த குர்ஆன் வசனங்கள். 9வது வால்யூம். அடுத்து இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் எல்ஜிபிடிக்யூ, வழித்தவறல்கள், ஜெண்டர் ஃப்ளூயிடிட்டி, செக்ஷுவல் டிவியன்ஸ், பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கான ஃபத்வா தொகுப்புல 7வது 80வது வசனத்துல பதில் கொடுக்கிறான். வாலூதன் இது காலலி கௌமிஹி அத்தஅதுன அல் ஃபாஹிஷத மா சபகக்கும் பிஹா மின் அஹதிம் மினல் ஆலமீன் என்று சொல்கிறான். 432ல இருந்து ஓரின சேர்க்கை, இந்த ஹோமோசெக்சுவாலிட்டி என்பது போன்ற விதவிதமான தவறான நரகத்தில் இட்டு செல்லக்கூடிய இந்த வழிகட்ட சித்தாந்தங்களை மறுக்கக்கூடியதாக இருக்கு இந்த ஆயத். அடுத்து ராடிக்கல் எக்ஸ்ட்ரீம் ஃபெமினிசமை மறுக்கக்கூடிய ஆயத் பார்க்குறான். வலைஸ தக்ருகல் உன்ஸா, போய் படிக்கணும். சூரா ஆல் இம்ரானுடைய 36வது ஆயத். பெண்களால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை என்பது போல எல்லாம் சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளை அடிக்கடி நம்ம கேட்கலாம். ஸோ தீவிரமான இந்த பெண்ணியவாதம் பேசுறதுக்கு ஒரு மறுப்பாக இது இருக்குது. ஆணும் பெண்ணும் சமம் அல்ல, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சுபாவங்கள் இருக்குது, தனித்தனி பொறுப்புகள் இருக்குது, தனித்தனி பங்குகள் இருக்குது சமூகத்தில். எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய இந்த தவறான சித்தாந்தத்துக்கு அல் குர்ஆனில் அல்லாஹ் மறுப்பு கொடுக்கிறான். அடுத்த முக்கியமான விஷயம் ஹியூமனிசம், செல்ஃப் வர்ஷிப். இதற்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? மறுப்பு கொடுக்கிறான். யா இன்னாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத் என்று சொல்கிறான் சூரத்துல் ஃபாத்திரில் 15வது வசனம். நம்மை நாமே நிர்ணயிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த ஹியூமனிசம் ஆகட்டும், என்ற இந்த பாவனை ஆகட்டும், நாம் எல்லாரும் அல்லாவின் பாய் தேவையுள்ளவர்களாக இருக்கிறோம். யாருமே இறைவனின் பால் எனக்கு தேவை இல்லை என்று நாம் சொல்ல முடியாது. அதற்கு ஒரு முக்கிய மறுப்பாக இந்த ஆயத்து இருக்கிறது. இந்த விஷயம் அந்த தவறான சித்தாந்தங்களை தவிடுபடியாக்கிறது. அடுத்து முக்கியமானது மெட்டீரியலிசம், கேபிட்டலிசம் என்று மறுக்கக்கூடிய ஆயத்துகள் நம்ம பார்க்கலாம். அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபிர், உலகத்துடைய செல்வங்களை போட்டி போட்டுக்கொள்வது, தேடுவது, இது உங்களை மறுமையை விட்டும் திசை திருப்பி விட்டது, உங்களுடைய கபரை நீங்கள் பார்க்கும் முறை என்று அல்லாஹ் சொல்கிறான். 1வது 2வது ஆயத்து 102வது அத்தியாயம். இது மெட்டீரியலிசம்க்கு முக்கியமான ஒரு மறுப்பாக இருக்கிறது. ஸோ இந்த கேபிட்டலிசம் ஆகட்டும், அதிகப்படியான செல்வத்தை குவித்து கொள்வது, இது மட்டும் அல்ல வாழ்க்கையின் நோக்கம். வாழ்க்கையின் நோக்கம் இறைவன் சொல்ல வேண்டும், அதை அவனை மட்டுமே வணங்குவதற்காக தான் நாம் படைக்கப்பட்டிருக்கோம். அடுத்தது போஸ்ட் மாடர்ன் ரிலேட்டிவிசம்க்கு ஒரு மறுப்பாக வைன் துத்திய அக்ஸர மன்ஃபில் ஆர்தி யுதில்லூக அன் சபீலில்லா என்று அல்லாஹ் சொல்கிறான் சூரத்துல் அனாமுடைய 116வது ஆயத்து. மேலும் வெஸ்டர்ன் வேர்ல்டை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதற்கு ஒரு விஷயம் என்னென்னா, வலா தத்தபி அஹ்வா அல்லதீன கெத்தபு பி ஆயாத்தினா என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய ஆயத்துக்களை, அத்தாட்சிகளை புறக்கணிப்பவர்களை, அவங்களை அவங்களுடைய இச்சைகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், அவங்களுடைய ஆசைகளை நீங்கள் பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இது வெஸ்டர்னைசேஷனை பிளைண்டாக இமிட்டேட் பண்ணுறதுக்கு ஒரு மறுப்பாக அமைக்கிறது.